இப்போ நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப மோசமாத்தான் இருக்கு. ஓஹோ, புத்தகம் வந்தாச்சா? இல்ல, கடிதம் வந்திருக்கு. கடிதம் கிடைத்தது. உடனே பெற முடியவில்லை. காரணம், ஆண்டு விழாவில் நடைபெறும் நாடகத்தில் நடிக்க வேண்டியிருக்கிறது. இங்க தகப்பனார் சீக்கா படுத்திருக்கார், அங்க குழந்தை நாடகம் ஆடுத. போலவே இவனும் அஞ்சா நெஞ்சமுடையவன். ஆபத்து, அரசியலுக்கு ஆபத்து. ரோம் நாட்டு வீரர்கள் யார் சொல்லியும் கேளாமல் உள்ளே வருகிறார்கள். யார் நீ நெஞ்செழுத்தக்காரன்? அவனி முழுதும் அடக்கி ஆளும் ஆற்றல் படைத்த வீரன், ரோம் சாம்ராஜ்யத்தின் புகழ் பரப்பும் தீரன், மார்க் ஆண்டனியின் தூதுவன் நான். போர் வீரனே, உமது நாட்டு பிரதம கொலைகாரன் எமது நாட்டுக்கு விஜயம் செய்தது கேட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன கேலி பேசுகிறீர்கள்? அங்கே அவர் அசாத்திய கோபம் கொண்டு ஆர்ப்பரிக்கிறார். இழுத்து வாருங்கள் அந்த உல்லாசி, நமது தேருக்கு அலங்கார பதுமையாக அமைப்போம் என்றெல்லாம் ஆத்திரமாக பேசுகிறார் போல். சரி, கொண்டு போய் என் குலப்பெருமையை. கிளியோபாட்ரா சரண் புகுந்து விட்டதாக கூறிவிடு. உண்மையிலேயே தாங்கள்? சரண் புகுந்து விட்டேன். அம்மா, என்ன யோசனை செய்கிறீர்கள்? கிளிமொழி, ஆண்டனி என்னை அடிமையாக்கி விட்டான். என் அழகினால் அவனை அடிமையாக்குகிறேன். கண்டாரை கொல்லும் காரிகையின் வழிவழகே நிகழ்ந்தான். அண்டரி திண்டாடச் செய்யும் சீதம் என் போர்முறையில் திறந்தான். கண்டாரை கொல்லும் காரிகையின் வழிவழகே நிகழ்ந்தான். அண்டரி திண்டாடச் செய்யும் சீதம் என் போர்முறையில் திறந்தான். இது அங்கந்தழும் தங்க கவசம், காணி ஆடவர் எனது வசம். இது ஆளை குத்தும் வீட்டி தந்தே என் ஆரியரே சுவாமி, அறிவு மயக்கும் அமுதமொழி. சாகச வீரம் தழைக்கும் பெண்ணரசு, மோகனுக்கும் திருப்பு என்ற போர்முரசு. சாகச வீரம் தழைக்கும் இன்பம் பெண்ணரசு, கண்டாரை கொல்லும் காரிகையின் வழிவழகே நிகழ்ந்தான். அண்டனை விந்தாடச் செய்யும் சீர்தமிழன் போர்முறையில் பிறந்தான்.
யார் அது? தந்தி. Father, serious? Huh? அப்பா, அப்பா. அம்மா, உடம்பு அசையப்படாது. முடிச்ச பிறகு பேசலாம். அப்பா, அப்பா. அம்மா, புஷ்பா வந்தியா? அம்மா, ஏதோ நீயும் இந்த ஜமீனும் நல்லா இருக்க உயில் எழுதி வச்சிருக்கிற. இந்த உயிலை புஷ்பா கிட்ட காட்டுங்க. என்னம்மா பார்க்குற? படிச்சு பாரு. வைத்தார பிள்ளை. ஜமீன உனக்கு பூபதி நீயும் படிச்சு பாரு. இது என்ன ஏற்பாடு? ஜமீன் உரிமை எல்லாம் எவனோ ஒரு பட்டிக்காட்டானுக்கு எழுதி வச்சிருக்க. எவனோவா? இவன் தானப்பா இதுக்கு வாரிசு. எவனோ ஊர் பேர் தெரியாத நாடோடியா சுத்தி திரியறவனுக்கு ஜமீன் பதவி. இத கட்டி காத்து விருத்தி செய்தனா அவனுக்கு கைய கட்டி வாய புத்தி சேவகம் செய்யணும். இது நியாயம். நன்றி கட்டத்தனத்துக்கு பேர் நியாயம். என்ன சொன்ன? வியாதி ரொம்ப சீரியஸ். இந்த விஷயம் சீரியஸ் தான். எல்லாம் தெரியும் எனக்கு. என்னடா தெரியும் உனக்கு? அப்பா, கோபிக்காதீங்க. அவரும் நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவர் தானே. அவருக்கும் ஏதாவது. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பின்னை ராணி புஷ்பாவுக்கு எழுதி வைங்கள். எப்போதும் போல எல்லா வேலையும் நானே கவனிச்சுக்கிறேன். பூபதி, உன்னை எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரிந்து கொண்டீர்? என்னடா எதிர்த்து தம்பிதுரை வர்ற விஷயம் தானே ஏற்கனவே தெரியுமே. ரிசப்ஷனுக்கெல்லாம் ஏற்பாடு செய்துட்டு இப்பதான் வர்றேன். உட்காருங்க. ஜமீன்தார் 10-15 வருஷமா கிராமத்திலேயே வாசம் செய்தவர். ஆளுதான் எப்படி இருப்பாரோ? எப்படி இருப்பார் தெரியுமா? இதோ இப்படி இருப்பார். ஒருவேளை இப்படி இருந்து விட்டாலோ? நாகரிக கோமாளி வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான ஜெதையோடு வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான ஜெதையோடு வந்தானையா. மோட்டார விட்டிறங்கி வந்தானையா. முன்குடுமே சேவிக்கிட்டு வந்தானையா. ராட்டினம் போல் சுழன்று வந்தானையா. நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து வந்தானையா. மோட்டார விட்டிறங்கி வந்தானையா. முன்குடுமே சேவிக்கிட்டு வந்தானையா. நல்ல ராட்டினம் போல் சுழன்று வந்தானையா. நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து வந்தானையா. தச்சோம் கிழிச்சோம் சரிக வெம்பட்டு எம்பட்டு கிழிஞ்சது போ. ஐயா கோமாளியாரே. என்ன ஐயா ஏமாளியாரே? உங்களை ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஒன்னென்ன 9 கேளும் பதில் சொல்றேன். அந்த காலத்திலே நிறுத்தும். அந்த கால சங்கதி இப்ப வேண்டாம். இந்த காலத்தை பத்தி கேளும். அந்த காலத்தை பத்தி பேசப்படாது, கூடாது. சரி கேக்குறேன், கேளும். இந்த காலத்திலே எங்கு பார்த்தாலும் பொய்யும் புரட்டும். நிறுத்தும். பொய்யும் புரட்டும் நீர் சொல்ற அந்த காலத்துல. இந்த காலம் நீதியான காலம்.
நேர்மையான காலம். இன்னும் சொல்றேன் கேளும். அந்நியர்கள் நமையாண்ட தனக்காலம், நம்மை நாமே ஆண்டு கொள்வதிந்த காலம். பேசுதற்கும் உரிமையற்றது அந்த காலம், பிரஜார பெருமையுற்றதிந்த காலம். மனுஷன மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், அது அந்த காலம். மடமை நீங்கி மதுடமை கோருவது எந்த காலம். ஆமா, மடமை நீங்கி புதுமை கோருவது எந்த காலம். நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், அது அந்த காலம். எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம். மனுஷன மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடைமை கோருவது இந்த காலம். மழை வரும் என்றே மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம், அது அந்த காலம். மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமா, மனுஷன மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்க பொது உடைமை கோருவது இந்த காலம். இழிகுலம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம், அது அந்த காலம். மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம். திரௌபதி தன்னை துயில உறிஞ்சது அந்த காலம். ஆமா, திரௌபதி தன்னை துயில உறிஞ்சது அந்த காலம், அது அந்த காலம். பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு புடுவான் இந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு புடுவான் இந்த காலம். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம். போத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம். பெண்ணை பேயன பேசியனச்சான் அந்த காலம், அது அந்த காலம். மாடின் கண்ணில் ஒன்றா எண்ணி நடப்பது இந்த காலம், மாடின் கண்ணில் ஒன்றா எண்ணி நடப்பது இந்த காலம். ஏற்றுக்கொண்டது அந்த காலம், அது அந்த காலம். மடமை நீங்க பொது உடைமை கோருவது இந்த காலம். பலே கெட்டிக்கார கோமாளி. ஐயா கோமாளி, என்ன ஏமாளியாரே? இன்னைக்கு நடக்க போகும் இந்திர சபாங்கிற நாடகத்துல ஹாஸ்யபாகம் தாங்கி அதிவிமர்சியாக நடத்தி தரும்படியாக கேட்டுக்கொள்றேன். நமஸ்காரம். ஆசீர்வாதம். ஆசி எனக்கு, வாதம் உமக்கு. நாரத முனிவர் வந்தார், திரிலோகம் சுற்றும். நாரத முனிவர் வந்தார், திரிலோகம் சுற்றும். நாரத முனிவர் வந்தார். பிரம்மபுத்திராகிய நாரதரே, யோகி தேவேந்திரன் நமஸ்கரிக்கின்றேன். கல்யாண் கல்யாண் போடா, போடா. அப்படி என்ன புதுமையை கண்டீர்? அதை சவிஸ்தாரமாக சபையின் முன்னே சொல்வதற்காக பூலோகத்தில் இருந்து ஒரு நரம் நரை இருவரையும் அழைத்து வந்திருக்கிறேன். இதோ. சந்தோஷம். ஏ கோமாளி மச்சான், என்ன இது எந்த இடங்கிற? இது அந்தரத்திலே இருக்கும் இந்திரலோகம். யாத்தாடி யாத்தாடி, இந்த மனுஷன் என்ன எப்படி இருக்காரு? மனுஷன் இல்லடி அம்மா, இவங்கெல்லாம் தேவரு. அவரு தேவருக்கும் அரசரு, இந்திரரு. பொட்டி மவ இந்திரர் இவருதானா? அகலிக மேல ஆசைப்பட்டு உடம்பெல்லாம். யார் நீங்கள்? மனுஷன். எங்கு வந்தீர்கள்? அதுதான் தெரியல. எந்த ஊர்? தர்மம் தலைத்தோங்கும் தமிழ்நாடு. எங்கள் நாட்டை விட பெரியதா? பெரிதல்ல, பெருமை வாய்ந்தது. எந்த விதத்தில்? சொல்றேன் கேளுங்கோ. கலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. கலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. முதலாக நல்லவையாவும் முதலாக நல்லவையாவும் முயன்று முடிப்பதும் தமிழ்நாடு. கலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. பாட்டால் உணர்ச்சி ஊட்டும் கவி பாரதி சேர் தமிழ்நாடு. பாட்டால் உணர்ச்சி ஊட்டும் கவி பாரதி சேர் தமிழ்நாடு. நாடு
நாட்டு மக்கள் முன்னேற்றம் தன்னை நாடியே கவிதை பாடி வைத்த தமிழ் தலை முதலாக தொழில் முறையாகவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. உலகம் வியக்க சுதேச கப்பலோட்டியதும் தமிழ்நாடு. உலகம் வியக்க சுதேச கப்பலோட்டியதும் தமிழ்நாடு. திலகமென புகழ் ஓங்கும் எங்கள் சிதம்பரம் பிள்ளை செயல் புரிந்த தமிழ் கலை முதலாக தொழில் முறையாகவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. உலகில் முதலில் கள்ளை ஒழித்தது எம் தமிழ்நாடு. உலகில் முதலில் கள்ளை ஒழித்தது எம் தமிழ்நாடு. உத்தமர் காந்தியின் சொல்லை நன்றாய் உணர்ந்து நடப்பதில் எமக்கு ஈடில்லை. தலை முதலாக தொழில் முறையாகவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. முதலாக நல்லவையாகவும் முயன்று முடிப்பது தமிழ்நாடு. கள்ளை ஒழித்து கண்ணியம் பெற்றது எங்கள் நாடு. அப்படி என்றால் என்ன? நீங்கள் சர்வ சாதாரணமாக அருந்தும் மது. மது பூலோகத்தில் மதுவை ஒழித்து விட்டார்களா? ஆமாம் நரனே, முன்னொரு காலத்தில் அமெரிக்கா என்னும் தேசத்தில் இந்த மதுவிலக்கு செய்து ஃபெயிலியர் ஆகிவிடவில்லையா? ஃபெயிலியர் அப்படி என்றால் தோல்வி. எங்கள் நாட்டிலே அப்படி நடக்காது. ஏனென்றால் குடிப்பது பாவம் என்று நினைக்கும் நாடு, குடித்தேன் என்று சொல்ல வெட்கப்படும் நாடு. ஆகையினாலே நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். இதை என்னால் நம்ப முடியவில்லை. பெண்ணே, உண்மையில் உங்களுடைய நாட்டில் மதுவை ஒழித்துவார்களா? நிதத்தை சொல்லுவாய். குடிகெடுத்த குடி ஒழிஞ்சது, அடிதடி சண்டை அதுவும் குறைஞ்சது, ஆணும் பெண்ணும் புத்தி அறிஞ்சது எங்க நாட்டிலே அக்டோபர் 2க்கு மேலே. குடிகெடுத்த குடி ஒழிஞ்சது, அடிதடி சண்டை அதுவும் குறைஞ்சது, ஆணும் பெண்ணும் புத்தி அறிஞ்சது எங்க நாட்டிலே அக்டோபர் 2க்கு மேலே. தாலி கயிறு தனியா இருக்கும், தங்கம் இருக்காது, அதிலே தங்கம் இருக்காது. தண்ணி குடிக்க தகர கோவல செம்பும் இருக்காது, வீட்டிலே செம்பும் இருக்காது. பால் வாங்க குழந்தை பசிக்கு பணம் இருக்காது, கையிலே பணம் இருக்காது. பாலும் கையில குடிப்பது மட்டும் நாளும் தப்பாது, எந்த நாளும் தப்பாது. கூலி காய்ச்சல் சோளம் வாங்கி கூழு காய்ச்ச வச்சிருப்பான். ஆளசந்தான் ஆம்புளதான் அதையும் வித்து குடிச்சிடுவான். கடைக்கு போவான், கள்ள குடிப்பான், காரியம் இல்லாம சண்டைக்கு போவான். வரையரண்டே வாங்கிக்குவான், வழி நெடுக பேசிக்குவான், வந்து கதவை தட்டுவான், வாயில வந்ததை திட்டுவான். வாழ்வின் சுகத்தை விரும்பும் பெண்ணை வஞ்சகக்காரி என்று உதைப்பான். அவன் வார்த்தைக்காக சிசுவை தாங்கும் பயத்திலே எட்டி மிதிப்பான். அப்பப்பா, இந்த கள்ளுக்குடியே நம்ம நாட்டை விட்டு ஒழிச்ச அந்த நல்ல மனுஷன் காலுக்கு கோடி 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 கும்பிடு. பெண்ணே, எழுந்திரு. மது ஒழிந்தது பெண்களுக்கு மிகவும் நல்லதென்று உன்னால் தெரிய வந்தது. பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கும் நல்லதுதான். அது எப்படி? மது ஒழிவதற்கு முன்னாலே நான் பாதி வேளை மிருகமாத்தானே இருந்தேன். ஆஹா, இப்பொழுது மனுஷனாகி போனே, இப்ப நான் மனுஷனாகி போனே. மனுஷனாகி போனே, இப்ப நான் மனுஷனாகி போனே. பனைமரப்பால் பட்டை பிராந்தி பட்டம் வந்தால் எடுக்குறை மாந்தி. மனுஷனாகி போனே, இப்ப நாடனாகி போனே. 2ஆம் தேதி வருவதற்கு முன்னே, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருவதற்கு முன்னே, என் கண்ணுக்குன்னை 2 ஆளாக தெரிஞ்சது பெண்ணே. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருவதற்கு முன்னே, என் கண்ணுக்குன்னை 2 ஆளாக தெரிஞ்சது பெண்ணே. சுருண்டு சுருண்டு நான் சும்மா படுப்பேன், சுதிய விட்டு கூட பாட்டுகள் படிப்பேன். சுருண்டு நான் சும்மா படுப்பேன், சுதிய விட்டு கூட பாட்டுகள் படிப்பேன். வறண்ட காரவடை வாத்து மூட்டை கருவாட்டை தின்னவாய் நாத்தம் நீங்கி நான் மனுஷனாகி போனேன். இப்ப நான் வாஸ்தவம்தான், ஒழித்து விட வேண்டிய விஷயம்தான். மது அருந்தின உடனே ஞாபகம் வருவது மாது. பலா பலா. நரனே,
குடித்த பிறகும் நினைவு வந்தால் குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். ஐயோ, என்ன இது இப்படி சொல்றீங்களே? எப்படி? குடிச்சு பழகணும், இல்ல போனா மறக்க முடியாது. அல்லாமலும் இந்த குடிய ஒழிச்சாங்களே, அவங்க மனசு சந்தோஷப்படணும்னா எல்லோரும் ஒத்துமையா குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். படிச்சு படிச்சு சொல்லுறாங்க, பாலும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். பால் வாங்க பணம் இல்லைன்னா டீய குடிச்சுக்கோ, டீயும் கெடுதல்னு தெரிஞ்சா மோர குடிச்சுக்கோ. மோரும் நமக்கு கிடைக்கல. நீர் ஆகாரம் இருக்கவே இருக்கு, குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும். நாரதரே, நம்முடைய தேவலோகத்திலும் மதுவிலக்கு செய்து விட்டால் என்ன? ஆமா, அநேக தொல்லைகள் ஏற்படுகின்றன. சபாஷ்! அப்படியானால் இன்று முதல் நம் தேவலோகத்தில் யாரும் மது வருந்த கூடாது என்று நான் உத்தரவிட்டதாக சொல்லும். அப்படி மீறி மது வருந்துவார்களே ஆனால் நரகக்குடியில் கொண்டு போய் மதுவை ஒழிப்போம், மதியை வளர்ப்போம், மதுவை ஒழிப்போம், மதியை வளர்ப்போம். விடுதலை 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 விடுதலை. உடலை வாட்டும் நோய்களுக்கும் தலைவலிக்கும் இன்று முதல் விடுதலை விடுதலை விடுதலை. பகலும் இரவும் தொங்கி கிடந்த பல்லாக்களுக்கும் விடுதலை, பகலும் இரவும் தொங்கி கிடந்த பல்லாக்களுக்கும் விடுதலை. பயந்து பயந்து ஏறி இறங்கும் பாட்டாளிக்கும் விடுதலை, பயந்து பயந்து ஏறி இறங்கும் பாட்டாளிக்கும் விடுதலை. ஜெகத்தை வெறுக்க செய்யும் கஞ்சா சிலும்பிகளுக்கும் விடுதலை, ஜெகத்தை வெறுக்க செய்யும் கஞ்சா சிலும்பிகளுக்கும் விடுதலை. முகத்தை மூடும் துணிக்கும் கள்ளும் ஒந்தைகளுக்கும் விடுதலை, முகத்தை மூடும் துணிக்கும் கள்ளும் ஒந்தைகளுக்கும் விடுதலை. பனமரத்துக்கும் விடுதலை, பனமரத்துக்கும் விடுதலை. தென்னை மரத்துக்கும் விடுதலை, தென்னை மரத்துக்கும் விடுதலை. பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் ஈச்சை மரத்துக்கும் விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. இப்படி உட்காருங்க. நீங்க அடிக்கடி எங்க சங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்ததுக்காக நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய முராசுதார் பொண்ணு நீயே வந்து இந்த மதுவிலக்கு பிரச்சாரத்துல கூத்துல ஆடிக்கிட்டு எது அதை விட நான் செய்த உபகாரம் பெருசா? அப்படி இல்ல தம்பி, உபகாரம் யார் செய்தாலும் பெருசுதான். அப்படி பார்த்தாமா ராணி செய்திருக்கிற உபகாரம் தான் பெருசு. நர்ஸா இருக்கிறத பெரிய தியாகம். அதோட சும்மா இருக்காம ஒரு சங்கத்தை ஏற்பாடு செய்து டாக்டரா இருந்த உங்களையும் அதுல ஈடுபட செய்து அதை வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வர்றாளே. போதுமே. எங்கள் சங்கத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நான் வரட்டுமா? இல்ல தம்பி, ராத்திரி காலமாச்சே, காலையில போகலாம். எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்கு. தம்பி, நேரமாச்சே, போக வேண்டாம். நான் வரட்டுமா? நீங்க என்ன எப்போ கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து என்னால என்னென்ன ஆகுமோ அதையெல்லாம் உங்க சங்கத்துக்கு நான் செய்யறேன். நான் வர்றேன். பாத்தீங்களாக்கா, இவர் ஒரு ஆச்சரியமான மனுஷன்தான். வயல்ல வேலை செய்யறாரு, ஏத்த இறைக்கிறாரு, பிரசங்கம் செய்யறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு, விவசாயிகளுக்கு வேண்டி உதவி செய்யறாரு. ஜமீன்தார் வாழ். தயா, என்னது ஜமீன்தார் ஜமீன்தார்னு என்ன கிண்டலா பண்றீங்க? கோச்சிக்கப்படாது. இத படிச்சு பாருங்க. படிச்சு என்னையா அது? என்ன கருதாச்சு? உயில். உயிலா? யாருக்கு யார் எழுதி வச்சது? உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது. தான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்ன கூப்பிட்டு இந்த உயிலை எழுத சொன்னாரு. உயிலை எழுத முடிஞ்சது, அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது. வாழ்க்கை முடிஞ்சு விட்டுதா? நீங்க என்ன சொல்றீங்க?
அப்போ அவர் இறந்து போன சங்கதி உங்களுக்கு தெரியாதோ? இறந்துட்டாரா? 3 மாசம் ஆயிட்டுதே. அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன். சாகிறதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சுட்டாரா? தம்பி, என்னமோ ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். நீங்க ஜமீனார் ஆயிட்டீங்கன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. உண்மைதானோ? இத படிச்சு பாருங்க. அங்க பாத்தீங்களா? ராணி, ராணி, ராணி. ஐயோ அண்ணே, சரிப்பா. ஐயோ அண்ணே, ஐயோ அண்ணே. ராணி, ராணி. ராணி, எங்க இருந்து வர்றீங்க? ரயில்ல போய்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்தேன், குதிச்சு ஓடி வந்துட்டேன். ரயில் போகும்போதேவா? ஐயோ, கீழே விழுந்து அடிக்கடி பட்டிருந்தா? எனக்கு எங்க அடிபட போகுது? ரயில்ல இருந்து குதிச்சிருக்கேன், கார்ல இருந்து விழுந்திருக்கேன். இதுவரைக்கும் ஒரு அடி கூட பட்டதில்லை. என்னங்க இது, அடிபடலைன்னு கவலைப்படுறீங்க? இல்ல, அடிபட்டா ஆஸ்பத்திரியில தூக்கி கொண்டாந்து போடுவாங்க. நீ நர்ஸ், கூடவே இருப்பியா இல்லையா? ராணி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்னமோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கோவிச்சுக்கிறிய. போமா இது. ஐயோ, என்னங்க இது? சரிதான். நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த தகரத்தை தூர எரிஞ்சிட்டியே, இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும், இல்ல போனா மோட்டார் ஆயிடும், இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா? நம்ம தூர எறிகிறோம். இது கட்டும். ஆமா, நீ தனியா எங்க போயிட்டு வர்ற? நான் தனியா போயிட்டு வர்றத பத்தி உங்களுக்கு கவலையா? என்ன இப்படி கேக்குற? எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டேன். அதான், ஆஸ்பத்திரி நண்பனுக்காக பனையப்பட்டி மிட்டாதார பார்த்துட்டு வர்றேன். உங்க அப்பா தான் பெரிய பணக்காரராச்சே, அவரை கொண்டு ஆஸ்பத்திரியை நடத்தினா என்ன? எங்க அப்பா தானே, அவரு எச்சிலையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவ்வளவு தர்ம பிரபுவா? அதை ஏன் கேக்குறீங்க? அப்போ பணம் காசெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. பணம் மட்டுமா? 50 மூட்டை அரிசிய ஒருத்தருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருக்காரு. அப்படியா? தயவு செஞ்சு என்ன ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல தங்க வச்சிடறேன். வெச்சா உங்க அப்பாவை தர்ம பிரபு ஆக்கிடுறேன். எப்படி? அதெல்லாம் கேட்காத, நான் செஞ்சு காட்டுறேன். அப்படியா? சரி, வாங்க. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. போட்டோகிராஃபர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். அட, ஆள் அழகாத்தான் இருக்கான். ஏசமா, இந்நேரம் ஆச்சுங்கள ராணி அம்மாவை காணுமே. ஆமா, உட்காரு. நல்ல தம்பி, அகாலம் ஆயிட்டுதேன்னு குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்துட்டியா? சந்தோஷம். இரு. இந்தம்மா, நல்லா இருக்க உன் சீர்திருத்தம். முன்ன பின்ன தெரியாதவனோட கார்ல சவாரி பண்ணிக்கிட்டு வர்றதான் கிராம சேவையா?
நர்ஸ் உத்தியோகம் பண்றானா நர்ஸ். அட நீங்க 2 பேரும் இப்படி கார்ல வர்றத இந்த ஊர்ல எவனாவது பார்த்தான்னா என் மானம் என்ன ஆகுறது? உன்ன இரு, அவன் போட்டு வந்து பேசிக்கிறவன். என்ன கோபமா வந்திருக்கீங்களே? பின்ன நீ வந்திருக்க, உன் கூட வந்தவ என்ன வேணும் ஏது வேணும் தண்ணிய குடிங்க இப்படியா? அத லோகாச்சாரம் இப்படி இல்லையா? அதை விட்டுட்டு பூபதி சொன்ன மாதிரி தான் இருக்கு. அசல் பட்டிக்காட்டா? யாரா நீ? ஐயோ ஃபூல்ஸ்! எவனோ தெருவுல போறவனை எடுத்துட்டு வந்து யாரா நீ? நான் அப்பவே சொன்னனுங்க, நான் இல்லன்னு 1000 தடவை சொன்னனுங்க. நீ யார்? நான் வந்துங்க அந்த நல்ல தம்பி எனக்கு சிநேகிதனுங்க. என்ன அவருன்னு நினைச்சு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏண்டா புத்திக்கு உங்களுக்கும் ஜென்ம விரோதமாடா? டேய் ஜமீன்தாரங்க, அவரு இந்த டேஷனுக்கு முந்தின டேஷன்லயே இறங்கி போயிட்டாருங்க. தடி பயல்கள், போய் உங்க வேலை கவனிங்கடா. ஜமீன்தாருக்கு வரவேற்பு. எவன் ஒரு பைத்தியக்காரனுக்கு இவ்வளவு ஆடம்பரம். இவனை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும்.